குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் கடகராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மே மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் ராகு, ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இங்கே 10ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்துது. 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலமாக இருக்கிறாரு. 2ஆம் அதிபதி போய் 10ல் திக்பலம் மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அற்புதமான பிளேஸ்மெண்ட் சூரியனுக்கு, அதாவது குடும்பஸ்தான அதிபதிக்கு. அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 11ஆம் இடமான லாபஸ்தான அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலேயே பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. லாபஸ்தானமும் பலமடையுது. 2ஆம் அதிபதி 2ஆம் இடம் பலமடையுது, அதே போல் லாபஸ்தானமும் பலமடையுது. ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு விரய குருவாக இருந்துட்டு இருக்கு கடகத்திற்கு. ஸோ இதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல மே மாதம் 11ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அதாவது 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் ஒரே அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய், ஒரு கேந்திர திரிகோணத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10ஆம் இடத்தில் முழு பலம் பெற்று ராசியை, உங்களுடைய ராசியை செவ்வாய் பார்க்கிறார். இழந்த தைரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ரொம்ப ரொம்ப சுபிட்சமான ஒரு சூழ்நிலையை நோக்கி நம்ம நகர வைக்கிறதுக்கு உண்டான முதல் கீ என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தைரியம். அந்த தைரியத்தை அந்த செவ்வாய் கொடுக்க போகிறார். டெவலப்மெண்ட் நோக்கி நீங்கள் கடகம் நகரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட். மே மாதம் 17ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி, லாபத்தை தரக்கூடிய கிரகம், ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் 14ஆம் தேதி. அந்த 14ஆம் தேதியே புதன் உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து லாபத்திற்கு பயிற்சி. அப்போ புதனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் புதனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இங்கே புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகுது. அப்போது புதனும் சுக்கிரனும் பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் சகஜமாக இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், சுக்கிரன் லாபாதிபதி சுக்கிரன் பாக்கிய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோடு இணைவு வரக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. குரு சுக்கிரன் இணைவு, பரிவர்த்தனையில் பலமடைந்த சுக்கிரன். அப்போ பரிவர்த்தனையில் பலமடையும் போது புதனும் பலமடையுது. குரு நின்ன வீட்டதிபதி புதன், அவரும் பலம் அடைகிறார். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த குருவும் சுக்கிரனும் இணைவு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மகாலட்சுமி யோகத்தை உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வானது நடக்க காத்திருக்கு. மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது 2 பொருளாதார கிரகம் குருவும் சுக்கிரனும் இணைவு வரக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் அந்த இணைவு. ஆனால் அந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூட்சும பலம் அடைகிறார். 12ஆம் இடமாக இருந்தாலும் அது சுப கிரக சேர்க்கையாக இருப்பதால் பல நன்மைகள் அதில் உங்களுக்கு காத்திருக்கு. என்ன ஏதுங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். மகாலட்சுமி யோகம் கடகராசிக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகுது. இப்போ புதனும் பயிற்சி ஆகுது. புதன் 14ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சி ஆனால் 29ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். தென் 29ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது மாத கடைசியில். ஓகே. ஸோ இதுதான்
இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மிக முக்கியமாக சூரியன், உங்களுடைய தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் இரண்டாம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சிக்கார ரிஷபராசிக்குள்ள. சூரியன் 11ல் இருக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக இருக்கலாம். சூரியன் 11ல் இருந்த எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது. லாபத்தில் சூரியன் எப்போதுமே நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக மாறிவிடுவார். அப்போ 11ஆம் இடத்து சூரியனும் உங்களுக்கு பாசிட்டிவான பலனை தான் தரப்போகிறார் 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ அதுதான் அந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல சூரியன் 2ஆம் அதிபதி 10ல் உச்சம் பெற்று திக்பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், வருமான ஸ்தானம். இங்கே கேது எப்போ உள்ளே வந்தாரோ, கடகராசிக்கு 2ஆம் இடத்துல எப்போ கேது உள்ளே வந்தாரோ குடும்பத்துக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவு தொந்தரவுகள், வாய் விட்டு ஒரு விஷயத்தை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, நம்ம என்ன பேசினாலும் தப்பாக போயிடுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு, குடும்பத்துக்குள்ள ஏகப்பட்ட குளறுபடிகள் எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தது. சம்பாதிக்கிற காசு மிச்சம் பண்ண முடியல, மிச்சம் பண்ணுற காசை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல, அப்படியே மிச்சம் பண்ணி வச்சாலும் ஒரு வாரம் 10 நாளில் இருக்கிறது சேர்த்தி கரைஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரியான நிறைய அந்த பொருளாதார சிக்கல்களையும் குடும்ப சிக்கல்களையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கடகத்திற்கு உண்டு. இது எந்த கடகராசி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று திக்பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. முதல் 15 நாட்கள் உங்களுக்கு இந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகளையும் அதே நேரத்தில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளையும் சரி செய்வதற்குண்டான வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவார். ஸோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிறணும். பயன்படுத்தாமல் விட்டாலும் பரவாயில்ல, 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு லாபத்தில் போகிறாரு, ஒரு வாய்ப்பை விட்டால் பரவாயில்ல, இன்னொரு வாய்ப்பும் கிடைக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிறதுக்கு. ஸோ ரெண்டையுமே சூரியன் தர்றாரு. சூரியனால் இங்கே நெகட்டிவ் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், அதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கேன், இந்த டைமில் வருது, எழுதலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். பேங்க் எக்ஸாம் எழுதலாமா, எழுதலாம். அதுக்கான முயற்சிகளை போடலாமா, புதுசாக அப்ளிகேஷன் போடலாமா, அதுக்குண்டான படிப்பை துவங்க ஆரம்பிக்கலாமா. ஸோ இப்படி இந்த கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக எந்த விஷயம் வேணாலும் செய்யலாம். அந்த காலகட்டம் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு அமைப்பு கடகராசிக்கு. சார் ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஜாப்பில் தான் இருக்கேன் சார், ப்ரொமோஷனுக்கு வேண்டி நான் முயற்சி பண்ணலாமா, அதுக்கான எக்ஸாம்ஸ் எழுதலாமா, தாராளமாக பண்ணலாம். ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்குண்டான ஒரு சூழலை இந்த மாதம் முழுக்க சூரியன் ஏற்படுத்தி தர, அதையும் சரியாக பயன்படுத்திக்கலாம். தந்தையின் மூலமாக ஆதரவு உண்டு. தந்தையினுடைய பெயரை வச்சுட்டோ, தந்தையின் மீது பட்டுதல் வச்சுட்டோ, இல்லை குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களாக கடகராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழில் ரீதியான விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றி இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. தொழிலில் இது வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் சலிப்புகள் எல்லாமே நீங்கிடும். தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருந்த நபர்கள், அதாவது கூட இருந்தே குழிபறிக்கக்கூடிய உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய அந்த நபர்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. யாருக்கிட்ட என்ன சொல்லணும், என்ன பேசணும், என்ன பண்ணணும், யாரெல்லாம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது. அதாவது மறைமுக எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதிரிகளே இல்லாத மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிக்கிறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு சூழலாக இருக்குது. சுயதொழில் பண்ணக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இது சுபிட்சமான மாதம் அப்படின்னே சொல்லிடலாம், எந்த மாற்றமும் இல்லை. ரைட், ஓகே. இப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி இல்லையா, 15ஆம் தேதி. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் என்ன பலனை தருவார் அப்படின்னு கேட்டுட்டா, இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இது நாள் வரைக்கும் பயங்கர குடைச்சலை கொடுத்துட்டார். கொடுத்த பணம் வரமாட்டேது, யாரோ செஞ்ச விஷயங்களுக்கு நம்ம பலிகடா ஆகிறோம், யாரோ பண்ண தப்புக்கு நம்ம தண்டனை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் உதவின்னு போன இடத்துல நம்ம பாவம் போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு உதவி செஞ்சோம், அந்த உதவியை தவறாக பயன்படுத்தி நம்மளை மாட்டி விட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விபத்துக்கள், தேவையில்லாத மன உளைச்சல், தேவையில்லாத தலைகுனிவு, அசிங்க அவமானம், சண்டை சச்சரவு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற விதமாக 15ஆம் தேதி அந்த சூரியனுடைய நகர்வு வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு அந்த 15 நாட்களுக்குள்ளே கிடச்சிரும். வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக அதில் நல்ல மாற்றத்தை உணருவீங்க. இந்த ராகு கேதுவினுடைய தொந்தரவு முழுமையாக
நீங்கிறத இந்த மாதம் நீங்கள் உணருவீங்க. கூடுதலாக உங்ககிட்ட யாரும் வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் சொல்கிறத அனைவரும் கேட்டு நடக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஸ்டேஜ் இருக்கும். நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பம் சம்பந்தமாக குடும்ப வளர்ச்சிக்கான சில முக்கியமான மாற்றங்களை, சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டம் எடுப்பீர்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும். அந்த முடிவு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உங்களை பாராட்டும் விதம் போல இருக்கும். குடும்ப உறவுகளை அனைவரையும் அனுசரித்து குடும்ப ஒற்றுமையை காக்க எல்லா விதமான முயற்சிகளும் குடும்ப தலைவர்கள் எடுப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த எல்லா விதமான சிக்கல்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சாவியாக குடும்ப தலைவிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்பத்தில் வருமானத்தில் இருந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையும் நீக்குவீர்கள் முக்கியமாக. ஸோ இதெல்லாமே சூரியனுடைய நகர்வு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சுக்கிரன் முதல் 14 நாட்களுக்கு லாபத்தில் இருக்கார். இப்போது 4ஆம் அதிபதி லாபத்தில் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட சில சங்கடங்கள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க, கொஞ்சம் ஆடம்பரமான செலவுகளை செய்வீங்க. இதெல்லாம் இருக்குது. நிறையா விழாக்கள் நடத்துவதற்கு, ஒரு சுபகாரியங்கள் நடத்துவதற்கு முக்கிய காரணகர்த்தாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நடக்குது, எல்லாமே நல்லபடியாக நடக்குது, அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை. 14ஆம் தேதி சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. சுக்கிரன் குருவோடு சேர்றாரு 12ஆம் இடத்துல. இது மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற யோகம். தாய் வழி உறவில் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமாக சில எதிர்ப்புகள் முதலில் தோன்றி பின்பு அந்த எதிர்ப்பே உங்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றமாக மாறிவிடுகிறது. தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் அதில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப செலவுகளுக்கும் காரணகர்த்தாவாக மாறுகிறார்கள். அப்போ குடும்பத்தில் யாருக்கு கடகராசி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க குடும்பத்தில் யாருக்கெல்லாம் சுபகாரியம் நடக்காமல் தடை பண்ணிட்டு போயிட்டே இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சுபகாரியம் நடக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அந்த சுக்கிரனும் குருவும் செய்வாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தரமோ சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரமோ நடந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு சுபகாரியம் உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. சுப செலவுகளும் உண்டு. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நீங்கன்றதில் உங்களுக்கு இல்லை, உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் கிடைக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். திருமணமே ஆகலை, திருமணத்தில் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, திருமணம் தள்ளி போகுதுன்னா அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். அதே நேரத்தில் வீடு கட்டவே முடியல, வீடு வாங்க முடியலன்னு குடும்பத்தில் யார் போராட்டம் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுக அமைப்புகள் கிடைக்கும். அதே நேரத்தில் 12 வயசாச்சு, 13 வயசாச்சு, 5 வயசாச்சு, இன்னும் பொண்ணு பூ பெய்யுதில்ல, அதுவும் நடக்கும். எல்லாமே அதாவது வீட்டில் எது குறையா இருக்கோ, இந்த சுபகாரியம் நடந்தால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம்னு நினைக்கிறீங்களோ அந்த சுபகாரியம் இந்த குருவும் சுக்கிரனும் இணைவினால் உங்களுக்கு நடத்தி வைக்கும். சிம்பிளாக உங்களுடைய சுயஜாதகத்தில் குருவோட நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடத்தில் ஏதாவது ஒரு கிரகணன்னு தசாபுத்தி நடத்தணும். அல்லது சுக்கிரனுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ குருவினுடைய தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கணும். நடந்தால் போதும், குடும்பத்தில் கண்டிப்பாக சுப நிகழ்வுகள் உண்டு, சுப செலவுகள் வந்தே சேரும். இதில் மாற்றம் இல்லை. வீடு கூட கட்டலாம், ஏன்னா 4 கூடியர் போய் சேர்றாரு இல்லையா. வீடு கட்டலாம், ஆல்ரெடி இருக்கிற வீட்டை இடிச்சுட்டு மறுபடியும் டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக கட்டலாம். ஓட்டு வீடாக இருந்தால் டெரஸ் பண்ணலாம், டெரஸாக இருந்தால் மேலே மறுபடியும் இன்னொரு பில்டிங் எடுக்கலாம். எப்படி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி உங்களை இழுத்துட்டு போகும். அதுக்கான சுப செலவுகளை செய்ய வைக்கும். இதில் மாற்றம் இல்லை. சார் என்ன மகாலட்சுமி யோகம்னு சொன்னீங்க, பூரா செலவுன்னு சொல்கிறீங்க, என்ன அப்படின்னா அந்த செலவுக்கு ஏற்ப வருமானத்தையும் கொடுத்துரும். அதுதான் இங்கே யோகம்னு சொல்கிறதுக்கு உண்டான வார்த்தை. என்ன செலவோ அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்துரும். யாருக்கிட்டே கையேந்தி நிற்கிறதுக்கு உண்டான வேலையை அந்த குரு சுக்கிரன் செய்யாது, அது ஷூராக சொல்லிடலாம். ரைட், ஓகே. 6ஆம் அதிபதி 12, 9ஆம் அதிபதி 12. என்னன்னா தந்தைக்கு இந்த காலகட்டம் சற்று உடல்நல தொந்தரவுகள் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி உறவுகளில் சின்னதாக ஒரு தர்ம சங்கடமான நிகழ்வு, யாராவதுக்கு ஒரு உடல்நல தொந்தரவுகள் வர்றதோ, ஹாஸ்பிட்டல் போய் பார்த்து ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு, தர்ம சங்கடமான நிகழ்வு தந்தை வழி உறவுகளில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுது. புதனும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா சுக்கிரன் பயிற்சியான அதே நாளில் புதன் சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்துக்குள்ளே வந்துடுறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகுது. 11ஆம் இடம் எகெயின் பலம் அடையுது. கடகத்துக்கு கவலையே வேண்டாம்.
11ஆம் இடம் பலம், சூரியனுடைய நகர்வு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா இங்கே முக்கிய குறிப்பு அப்படின்னு சொல்லணும்னா கடகத்திற்கு 11ஆம் இடம் லாபத்தை மட்டும் செய்வதில்லை. கடகராசியை பொறுத்தளவுக்கு பாதகத்தையும் செய்கிறது. சரராசிகளுக்கு 11ஆம் இடம் பாதகம், கடகம் சரராசி, அப்போ பாதகத்தையும் அது செய்யும். அப்படின்ற வகையில் பார்க்கும்போது உங்களுடைய ஆசைகளை இங்கே குறைத்து கொள்ள வேண்டும். நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராக நடந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் நல்லா நடந்திருக்கலாமே அப்படின்னு அதிகம் ஆசைப்பட்டீங்கன்னா, இல்லை ஒரு திருமணமே பண்ணணும்னு நினைக்கிறோம், இவ்வளோலாம் வாங்குகிறோம், அதிகம் செலவு பண்ணி எல்லாம் ஊர் மெச்ச திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஊர் மெச்ச வீடு கட்டி வாங்கணும், இவங்கள மாதிரி வீடு கட்டி இருக்கணும்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில பிளான் எல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பாதகத்தையும் செய்துவிடும். இப்போது ஆசைகளை குறைத்து கொண்டால் கிடைக்கக்கூடிய லாபம், கிடைக்கக்கூடிய வெற்றி, கிடைக்கக்கூடிய மன சந்தோஷம் அனைத்துமே 2 மடங்காகும். இன்னும் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே டவுன்கிரேட் ஆகிடும். அது கடகத்துக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிங்க. ஆசைகள் வேண்டாம். நடப்பவைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். டபுள் மடங்கு நல்லது தான் நடக்கும், அதில் மாற்றமில்லை. அடுத்ததாக செவ்வாயை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிங்க. யோகங்களை அள்ளித்தரக்கூடிய கிரகம். 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவரே 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5 கூடியர் 10ல் இருப்பதே மிகப்பெரிய யோகம். 5-10 தொடர்பே நல்லது தான். 10ல் போய் திக்பலம் பெற்று ஆட்சி பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் ராசியை பார்க்கறதுனால ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா கோபத்தை மட்டும் குறைச்சிடுங்க. மற்றபடி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதாகட்டும், பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதாகட்டும், எதையுமே தலைமை தாங்கி முன்னின்று நடத்தி எதையுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய நபராக அவங்கள வெளிப்படுத்தியதாகட்டும், எல்லாமே சக்ஸஸ். முக்கியமாக குழந்தை பேர் இல்லாத கடகராசி என்பவர்களுக்கு குழந்தைக்காக முயற்சி செய்தீங்க அப்படின்னா இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், அல்லது சித்திரை மிருகஷீரிடம் அவிட்டம் இந்த நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகணம் தசாபுத்தி நடத்தணும். செவ்வாய் தொடர்பட்டு தசாபுத்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தை கன்ஃபார்ம், அதில் மாற்றம் இல்லை. ஸோ தொழிலை டெவலப் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துட்டால் ஃபுல் பாசிட்டிவ் தான். கோவத்தை மட்டும் குறைச்சிக்கணும் போதும். இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது கடகத்திற்கு. அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க, போதுமானது. தினமும் செய்தால் நல்ல மாற்றம் நம்மளால் பார்க்க முடியும். அட்லீஸ்ட் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்குமாவது இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க, கண்டிப்பாக நன்மை உண்டாகும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்கொளமுடன். திருச்சிற்றம்பலம்.